பார்க்கக்கூடிய தலைப்பு ஆந்த்ரோபாலஜி ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்களின் மாண்டவியல் என்ற பாடத்தில் யூனிட் 4 ஆல்ரெடி நம்ம யூனிட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துருக்கோம். இதில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்களின் வகைப்பாடு. ஒரு இனக்குழு இருக்குது அப்படின்னா அந்த இனக்குழுவை வந்து இந்தந்த முறையில் வந்து அதை வகைப்படுத்த முடியும் என்றத தன்மையை வந்து நம்ம ஆந்த்ரோபாலஜிக்கல் ஆஃப் ரிசர்ச் அப்படின்ற ஆய்வின் மூலயமா அதை பல்வேறு கோணங்களில், அதை பல்வேறு பாடத்திட்ட கோணங்களில் உளவியல் ரீதியாகவும் மானுடவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் ஆய்வு செய்த பின்பே அவர்களை வந்து முழுமையான கிளாசிஃபிகேஷன், அதாவது வகைப்படுத்த முடிகிறது. இவ்வாறு ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழலுக்கு ஏற்ப வாழும் மக்களை அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் அவங்களுடைய வாழ்வியல் தன்மை, மொழி, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம், பண்பாடு, உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய தோற்றங்கள், உடல் உறுப்புகள், பாலின ரீதியாகவும் நிற ரீதியாகவும் அவங்களுடைய சிதை அலங்காரம் அனைத்து ஒவ்வொரு தன்மையும் முழுமையான ஆய்வு செய்து அவங்களுடைய ஆய்வு உட்படுத்தி அவர்களை வந்து குழுக்களாக பிரித்து அவங்க குழுக்களின் வகைப்பாடை அந்தந்த நாட்டில் அந்தந்த பகுதிகளில் வாழும் இனக்குழுக்களின் எண்ணிக்கையை ஒரு பட்டியல் செய்து அந்த வெளியிட்டு அவர்களை இனக்குழுக்களுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை அந்த நாட்டுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது எந்தெந்த இனக்குழுக்கள் எந்தெந்த இடங்களில் எத்தனை நூற்றாண்டுகளாக எவ்வளவு தொன்மையாக எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் பண்பாடை தொற்று அவர்கள் வாழ்கிறார்கள், அவங்களுடைய தொழில், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய வழிபாட்டு முறை, மதம் போன்ற அனைத்தும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை எந்த இந்த மேம்பாடு, அவங்களுடைய எவாலுவேஷன் பரிணாம வளர்ச்சி எந்தெந்த தன்மையில் வளர்ந்திருக்கிறது என்பதையும் பின்னோக்கி பார்த்து தற்போதைய சூழலுடைய வளர்ச்சியை ஆய்வு செய்து அவங்களுடைய வந்து வகைப்படுத்தி கொண்டிருந்தது. ஒவ்வொரு இனக்குழுமே பருவநிலை மாற்றத்திற்கும் இனக்குழுவினுடைய சந்தையினுடைய வளர்ச்சிக்கும் அங்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படை இயற்கை சூழலுக்கு தகுந்தாற்போல் பின்னோக்கி இருந்து தற்போது வளர்ச்சியை மேற்கொண்டுள்ளது. இதை நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்களின் வகைப்பாடு என்ற பாடத்தில் யூனிட் 4 நாம் பார்க்கிறோம். இதை எவ்வாறாக நாம் பார்க்க இருக்கிறோம் என்றால், ஹூ ஆர் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்கள் என்றால் என்பவர் யார், அண்டர்ஸ்டாண்டிங் தி டேர்ம் ஆஃப் இண்டிஜினியஸ் பீப்புள், அதாவது பழங்குடியினர் என்ற சொல்லை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது. அடுத்து ரேசியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் பாப்புலேஷன், அதாவது இந்தியாவில் பழங்குடி மக்களை எந்தெந்த ஆய்வின் ரீதியாக அவங்களை வகைப்படுத்தியுள்ளனர். கிளாசிஃபிகேஷன் இதை வந்து 3 ஆய்வாளர்கள் வந்து அவங்களுடைய ஆய்வறிக்கையில் சமர்ப்பித்துள்ளனர். அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சர் ஹெர்பர்ட் ஹோப் ரைஸ்லி என்ற HH ரைஸ்லி என்ற ஆய்வியல் அறிஞரும், அடுத்து பிரஜா சங்கர் குஜா என்ற BS ஹூஹா என்ற ஆய்வியல் அறிஞரும், SS சர்க்கார் என்ற ஆய்வியல் அறிஞரும் இதனை சமர்ப்பித்துள்ளனர். இவ்வாறு அவங்களுடைய ஆய்வின் முடிவில் பழங்குடி மக்களுடைய வகைப்பாடை எவ்வாறு அவர்கள் ஆய்வு செய்துள்ளனர், எவ்வளவு காலங்கள் எடுத்துள்ளனர், எத்தனை குழுக்களாக அவர்கள் வாழ்கிறார்கள், எந்தெந்த மொழிகளை பேசக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய நிறம், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஆரோக்கியத்தன்மை, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய சமூக பரிமாற்றங்கள் போன்ற அடிப்படை வாழ்வியல் சூழலை அனைத்தையும் நமக்கு ஆய்வின் அடிப்படையில் வகைப்பாடு செய்து சமர்ப்பித்துள்ளனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது ஒவ்வொரு குழுக்களுக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் எளிதாக அவங்களுடைய வாழ்வியல் முறையை நாம் ஆய்வர்களுடைய ஆய்வு அறிக்கையின் மூலியமாக நாம் பார்த்து புரிந்து ஆய்வியல் கண்ணோட்டத்துக்கு நம்மளுடைய தற்போதைய வாழ்வியல் சூழலுக்கு அவளை ஆய்வு செய்வதற்குண்டான ஒரு முன் மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை இவருடைய ஆய்வியல் அறிக்கை தொகுத்து வழங்குகிறது. இவற்றை நாம் ஒவ்வொரு அடிப்படை கூறுகளிலிருந்தும் நாம் பார்ப்போம். அவற்றில்
இண்டோஜினியஸ் பீப்புள் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுடைய மானுடவியல் அடிப்படையை அமெரிக்காவின் பழங்குடியின மக்களின் வகைப்பாடு, கலாச்சார பகுதிகள், புவியியல் மற்றும் மொழியியல் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்துள்ளது. ஆம், மனித இனம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உயிரினமும் புவியியலின் அடிப்படையும் அவற்றின் மொழி என்று சொல்லக்கூடிய எழுப்பும் ஒளி ஓசையினுடைய தன்மையின் அடிப்படையில் அவற்றை நாம் வகைப்படுத்தி அவற்றுடைய வாழ்வியல் சூழலை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஒளியின் அடிப்படையில் அவை மகிழ்ச்சியாக இருக்கிறதா, அவற்றின் இனத்தை அழைக்கிறதா, அவற்றின் சுற்றி இருக்கக்கூடிய தவறுகளை, பாதிப்பை, அவற்றை ஓசையின் மூலியமாக அபாயத்தை வெளிப்படுத்துகிறதா போன்றவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆம், மனிதன் தன்னுடைய உணர்வை மொழி மூலியமாக அருகில் இருக்கும் அனைவருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை நாம் பார்க்க முடியுது. அதே போலதான் உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளும் மொழி என்று சொல்லக்கூடிய ஒளி தன்மையில் வெளிப்படுத்துகின்றனர். மகிழ்ச்சியில் ஒரு வகையான ஒளியும், துக்கத்தில் ஒரு வகையான ஒளியும், அவற்றின் ஆக்ரோஷத்தில் ஒவ்வொரு வகையான ஒளியும், கோபத்தில் ஒவ்வொரு ஒளியும் வெளிப்படுத்தும் தன்மையை நாம் ஒளி ஓசையின் வடிவாக நாம் பார்க்க முடிகிறது. முகபாவனையின் வடிவாகவும் பார்க்க முடிகிறது. இதே போலதான் பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் பூச்சி, வண்டு போன்ற ஜீவராசிகளுக்கும் நாம் பார்க்க முடிகிறது. இவற்றை நாம் மரம், செடி, கொடிகளுக்கும் அந்த தன்மையில் பார்க்க முடியுது. உணர்வுகளை மற்றும் புவியியல் தன்மையும் அதேதான். வெப்பமான பகுதிகளில் இருக்கக்கூடிய தன்மைகள் ஒவ்வொரு உயிரினுக்கும் மாறுபடும். அதேபோல் குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வாழும் உயிரினங்கள் தன்மைக்கு ஏற்ப அவற்றின் பழக்க வழக்கங்கள் மாறுபடும். அவற்றை மனிதர்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாகவும் விலங்கினங்களாகவும் மாறுபடும் என்பதை இந்த ஆய்வின் வகைப்பாடின் அடிப்படையில் நாம் முழுமையாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் புவியியல் தன்மைதான் அங்கு இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை அந்த உயிரினத்திற்கு கொடுக்கிறது. புவியினுடைய சுற்றி இருக்க சுற்றுப்புற சூழ்நிலையை சார்ந்துதான் அந்த உயிரினம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தன்னுடைய சந்ததியினரையும் அடுத்த வாழ்வியல் நெறிமுறைக்கு, அவற்றை மேம்பட்ட ஒரு அமைப்புக்கு வழிவகை செய்வதற்குண்டான சூழலை அந்த புவியியல் தன்மைதான் அடிப்படை காரணமாக அமைகிறது என்பதை நாம் அந்த புவியியல் தன்மை, ஜியாகிரபிக்கல் லொகேஷனை நாம் புரிந்து அதன் அடிப்படையில் அந்த இனக்குழு அங்கு இருக்கக்கூடிய வாழும் சூழலை நாம் ஆய்வின் கண்ணோட்டத்தில் அடிப்படையில் நாம் அவற்றை வகைப்பாடு செய்ய முடிகிறது. இந்த வகைப்பாடின் அடிப்படையில் தான் அவர்களுடைய கலாச்சாரம், அதாவது அவங்களுடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்கிறது, எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை அவர்கள் கொண்டுள்ளனர், அதை பொறுத்து தான் அவர்கள் அறியாமல் இருக்கக்கூடிய மூட பழக்கங்களை கொண்டுள்ளனர், அல்லது அவர்கள் மிகவும் எவாலுவேஷன், அதாவது பரிணாம வளர்ச்சி அடைந்த மேம்பட்ட சிந்தனை தத்துவவியலை கொண்டு சார்ந்து வாழுகின்றனர் என்ற போன்ற தன்மைகளை நாம் உற்று நோக்கி ஆராய்வதற்குண்டான காரணங்களை அந்த கலாச்சாரம், அவருடைய பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றும் கூடிய பழக்க வழக்கங்களையும் நாம் ஆய்வின் சூழலில் மேற்கொள்ளும் போது அந்த இனக்குழுவினுடைய தன்மையை மற்றும் தொன்மையை நாம் ஆய்வு செய்ய முடிகிறது. ஆம், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள், சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்கள், பேசும் மொழிகள் தொன்மையை நாம் மானுடவியல் கண்ணோட்டத்தில் தொல்லியல் ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தோமானால் அவருடைய தொன்மையையும் அவருடைய முன்னோடிகளின் இனவியல் கோட்பாடையும் நாம் ஆய்வு செய்ய முடிகிறது. அவனுடைய வசிக்கும் இருப்பிடம், அவனுடைய வாழ்வியல் சூழலில் பயன்படுத்தும் கருவிகள், உபகரணங்கள், மற்றும் பின்பற்றும் உணவு முறை மற்றும் அவங்களுடைய சந்ததியினருக்கு தேவையான அடிப்படை கூறுகளான உணவு, உடை, இருப்பிடத்துக்கு உண்டான தேவைகளையும், ஆயுதங்கள், வேட்டையாடுதல், உணவு சேகரிக்கும் முறை, அவர்களுடைய நல் ஒழுக்கங்களை பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கும் முறை, வழிபாடு, பாடல், கவி, அறிவு, தொழில்நுட்பம், உபகரணங்கள் போன்றவற்றினுடைய தன்மையை நாம் இனக்குழுவினுடைய சுற்றுப்புற சூழல், கலாச்சாரம் மற்றும் மொழியில் தன்மையின் அடிப்படையில் நாம் ஆய்வு கண்ணோட்டத்தில் மேற்கொள்ளும் பொழுது மட்டுமே அவர்களுடைய
பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் தோற்றங்களை நாம் வகைப்படுத்த முடிகிறது என்று மாணவியலாளர்கள் பல்வேறு கலாச்சார பகுதிகளுக்கு திரவ எல்லைகளுடன் பெயரிட்டுள்ளனர். அவை பொதுவாக சில மாறுபாடுகளுடன் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. இந்த கலாச்சார பகுதிகள் 15ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் தொடங்கி ஆரம்பகால ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க தொடர்புகளில் இருந்து அமெரிக்காவின் பழங்குடி மக்களின் இருப்பிடங்களை அடிப்படையாக கொண்டவை என்று கூறுகின்றனர். ஆப்பிரிக்க மற்றும் ஐரோப்பிய கண்டங்களுடைய தொடர்புகளிலிருந்து அமெரிக்க பழங்குடி மக்களுடைய இருப்பிடங்களையும் தொடர்பு இருக்கக்கூடிய கண்ணோட்டங்கள் தொல்லியல் ஆய்வு மற்றும் மானுடவியல் ஆய்வின் அடிப்படையில் அவற்றை வகைப்பாடு செய்து, அதாவது கிளாசிபிகேஷன் பேஸ்டு ஆன் த ரிசர்ச் என்ற ஆய்வின் கண்ணோட்ட அடிப்படையில் வகைப்பாடின் கண்ணோட்டத்தில் ஆய்வு முறையை மேற்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்வியல் சூழல் நெருங்கிய தொடர்புடையது. தற்பொழுது ஒவ்வொரு இயற்கை பேரிடர் சூழல் காரணங்களால் பூமியுடைய தன்மை, வடிவங்கள், நீர்நிலையினுடைய அமைப்புகள், பல இடங்களில் நீர் சூழ்ந்தும், பல இடங்களில் நிலப்பரப்பு அதிகப்படியாக பறந்து விரிந்தும், பல இடங்களில் மலைகள் நீருக்குள் புகுந்தும், இயற்கை பேரிடர் காலங்களின் தன்மைக்காக கண்டங்கள் கடல்களாகவும் கடல்கள் கண்டங்களாகவும் மாறிய பழங்கால ஆய்வின் நிகழ்வை நாம் பார்க்க முடியுது. தற்போது கடல் நீர்நிலையினுடைய ஆழ்கடல் ஆய்வின் அடிப்படையில் பல கட்டிடங்கள், பல வழிபாடு சிலைகள் மற்றும் பல வசிப்பிடங்கள் அனைத்தும் நீர்நிலைக்குள் சென்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது. பல கடலுக்குள் இருந்த மலைகளும் குன்றுகளும் தற்பொழுது நிலங்களாக மாறி மேட்டு பகுதிகளாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. பழங்காலங்களில் பல்வேறு உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள் அழிந்து நீருக்குள்ளும் நீர்வாழ் உயிரினங்கள் உயிருடன் நிலப்பகுதியிலும் வாழும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழல் பூமியினுடைய சுழற்சி மற்றும் புவியினுடைய வெப்பமயமாதல் மற்றும் இயற்கை பேரிடர்கள், புயல், பூகம்பம் போன்ற எர்த்குவேக் மற்றும் பெருவாரியான எரிமலைகளுடைய வெடிப்பு, கடலுக்குள்ளும் சரி சுனாமி போன்ற பெரும் ஆழிப்பேரலைகள் மூலமாகவும் நிலமும் நீர்நிலைகளும் பல்வேறு உயிரினங்களினுடைய அழிவுக்கும் தோற்றத்துக்கும் அடிப்படை காரணங்களாக நிகழ்கின்றன. அப்படிப்பட்ட நீர்நிலைகளும் நிலங்களுடைய தன்மைகளும் மலைகளும் வளங்களும் இணைந்திருந்த நிலையில் இயற்கை பேரிடர் காரணமாக பூமியினுடைய பல சிறு சிறு குன்றுகளாக பல்வேறு கூறுகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிகழ்வையும் நாம் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, ஆய்வின் மூலமாக நாம் பார்க்க முடியுது. அவ்வாறு நாம் பார்த்த ஆய்வின் அடிப்படையில் ஐரோப்பிய மற்றும் ஆப்பிரிக்க அமெரிக்க நிலக்குன்றுகள், நிலத்தினுடைய அமைப்புகள், மக்கள் வாழும் வாழ்விடங்கள், வாழும் முறை, அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய பேச்சு, மொழி, அவங்களுடைய கலாச்சாரம் போன்றவை அடிப்படையில் இன மரபு ரீதியாக தொடர்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அவங்களுடைய பல்வேறு பல நூறு ஆண்டுகள் மாற்றம் பெற்றதன் அடிப்படையின் காரணமாக அவர்கள் வாழ்விடங்களில் பல்வேறு தன்மைகளில் மாற்றம் அடைந்தாலும் ஆழ்ந்த அடிப்படை கூறுகளில் மற்றும் அவங்களுடைய மரபணு பரிசோதனை மூலமாகவும் தொடர்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான தன்மை உயிரியல் எவாலுவேஷன், அதாவது உயிரியல் பரிணாம வளர்ச்சியின் எவ்வாறு மாற்றமடைந்தாலும் இனக்குழுக்களினுடைய தன்மை புவியியல் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் நாம் பார்க்க முடிகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆதிவாசி என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. மேலும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று அரசாங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஏனென்றால் பழங்குடி மக்கள் ஆதிவாசி என்ற வார்த்தை அவங்களை பழங்காலம் தொட்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் என்ற வார்த்தையை அது குறிப்பிடுவதாக இருந்தாலும், அந்த வார்த்தை அவனுடைய வாழ்வியல் பரிணாம வளர்ச்சியை அடையாத நபர்களாக பார்க்கக்கூடிய சூழலாக அந்த வார்த்தை கூறுவதை போன்று இருப்பதனால்
அவங்களுடைய பண்பட்ட தற்போதைய இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சி அடைந்த நிலையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பரிணாம வளர்ச்சியின் தன்மைக்கு அடிப்படையில் அவர்களை பழங்குடியின பட்டியல் இடப்பட்ட பழங்குடியினர் மற்றும் ஜன் ஜாதிகள் என அறியப்படுகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு இந்த இனக்குழுக்களை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளாக ஒருங்கிணைத்துள்ளது. பழங்குடியினர் அதிகாரப்பூர்வமாக அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் என்று அறியப்பட்டனர். ஆம், இந்தியாவில் பழங்குடியின மக்கள் என அறியப்படுத்தப்பட்ட நிலை எப்பொழுது என்றால், ஆங்கிலேயர் ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டினுடைய அதிகாரப்பூர்வமான ஆட்சி முழுமையாக இந்தியா முழுவதும் நிறுவப்பட்ட பின்பு ஒட்டுமொத்த இனக்குழுக்களையும் ஆய்வு செய்ய, அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக ஆய்வு செய்வதற்குண்டான வரைமுறையை கொண்டு வந்தனர். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட நோக்கம் மக்களுடைய பொருளாதாரம், அடிப்படை வாழ்வியல் சூழல் போன்றவற்றை மானுடவியல், அதாவது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய மானுடவியலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறைக்குண்டான தன்மையில் அவர்களை வரையறுக்கப்பட வேண்டும் என்ற சீரிய பெரும் முயற்சியின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்வியல் சூழலை இனக்குழுவுடைய மக்களுடைய எண்ணிக்கையை மற்றும் அவங்களுடைய வசிப்பிடங்களுடைய அமைவிடங்களுக்கேற்ப பல்வேறு இடங்களில் அவர்கள் பரவி இருந்த எண்ணிக்கையையும் பொறுத்து ஒட்டுமொத்தமாக அவர்களை வாழ்வியல் முறையை தனிநபர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக சேகரித்து அவர்கள் வழிவகை செய்து வகைப்படுத்தி பட்டியலிடப்பட்டு இனக்குழுக்களுக்கான பெயர்களை வகைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய வாழ்வியல் சூழலை அரசியலமைப்பு சட்டங்களில் அவங்களுக்குண்டான பொருளாதார அரசியல் அங்கீகார சூழல்களை வடிவமைத்து அவருடைய வளர்ச்சிக்குண்டான தேவைகளை அரசு ஆவணங்களில் பதிவேடப்பட்டு அவற்றை வரையறை ஒழுங்குமுறை செய்யப்பட்டன. இவ்வாறான செய்முறை வாழ்வியல் சூழல் மக்களுடைய வாழ்க்கை முறையை ஒவ்வொரு நல திட்டங்களுக்கும் அவங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் ஆய்வுக்கும் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய ஆய்வு கூறுகளாக இவங்களுடைய ஆவணங்களின் பதிவேடில் ஏற்றப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் இனக்குழு வரையறை பெரும் உதவியாக இருந்தது. இவ்வாறு செய்வதற்கு முன்பு பழங்குடியின மக்கள் பல்வேறு இடங்களில் இயற்கை வாழ்வியல் சூழலுக்கு தகுந்தாற்போல் இனக்குழுக்களாக தங்களுக்கென்று ஒரு தலைவனை, அதாவது மன்னர், குறுநில மன்னர், பெரும் நிலக்கிழார் போன்ற சமூக அமைப்பு கட்டமைப்பின் மூலமாக தங்களுக்குன்ன அடிப்படை மொழி, உணவு முறை, திருவிழாக்கள், சம்பிரதாய சடங்குகள், திருமண முறை, வாழ்வியல் தேவை, போர், கல்வி, அவங்களுடைய ஆடை போன்றவற்றுக்குண்டான வாழ்வியல் எல்லை கோட்பாடு, பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப உணவு, விவசாய உற்பத்தி போன்றவற்றை அவங்கள் செய்து கல்டிவேஷன் அண்டு இரிகேஷன், ஹார்வெஸ்டிங் போன்ற விவசாயம் உழுவது, நீர் பாய்ச்சி பயிர்களை அறுவடை செய்வது, திருவிழாக்கள் உணவுப் பொருட்களை படையல் செய்வது போன்ற பல்வேறு வகையான கொண்டாட்டங்களின் வாழ்வியல் சூழலுக்கு தகுந்த மாதிரியான இனக்குழுக்கள் புவியியல் தன்மைக்கேற்ப ஒவ்வொரு இடங்களில் அவர்கள் வாழ்ந்து இருப்பதன் மூலியமாக சிறு சிறு இனக்குழுக்களாக இருந்ததை ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயருடைய வருகைக்கு பின்பு அவர்களை ஒன்று சேர வரையறுத்து ஒரு குடையின் கீழ் அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய சூழலை பெரும் முயற்சியின் பின்பு அவர்களை வகைப்படுத்த முடிந்தது. இவ்வாறு வகைப்படுத்துவதற்கு முன்பாக அவங்கள் பல்வேறு காலந்தொட்டே அவங்களுடைய பூர்வீக இனக்குழுக்களாக அவர்கள் வாழும் பகுதியில் தேவையான வாழ்க்கை சூழலுக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை கட்டமைத்து வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. எனவே இந்திய அரசியலமைப்பு இந்த இனக்குழுக்களை சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளாக ஒருங்கிணைத்துள்ளது. அன்றிலிருந்து இந்திய பழங்குடியினர் அதிகாரப்பூர்வமாக அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் என்று அறியப்பட்டனர். ஆம், இந்திய அரசியலமைப்பு சட்டம்
இந்த இனக்குழுக்களின், அதாவது பழங்குடி இன மக்களுடைய இனக்குழுக்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான இலக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரும் உதவியாக இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு வாழ்க்கை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான முன்னெடுப்பையும் அவர்களுடைய பொருளாதார கட்டமைப்பை வளர்ச்சியடைய செய்வதற்கும் அரசியல் ஆய்விற்கும் கல்வி வாழ்வியல் நெறிமுறை என்ற மேம்பாடுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அங்கு எந்த பகுதியில் எவ்வளவு எண்ணிக்கையில் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுடைய தேவையை எவ்வாறு நாம் பூர்த்தி செய்வது, எதன் அடிப்படையில் பூர்த்தி செய்வது என்பதற்குண்டான அடிப்படை தகவல் கட்டமைப்பை அவர்களுடைய கிளாசிபிகேஷன், அதாவது வகைப்படுத்தற்குண்டான தேவையை பூர்த்தி செய்வதற்கு பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் சூழலை வகைப்படுத்தும் நிலை, வகைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறை பெரும் உதவியாக இருந்தது. இவ்வாறு உதவி செய்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது வரை ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வாறு நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒவ்வொரு 10 ஆண்டுக்குள்ளும் எவ்வளவு மக்கள் தொகை ஒவ்வொரு இனக்குழுவிலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு மக்கள் தொகை ஒவ்வொரு இனக்குழுக்களும் குறைந்து கொண்டிருக்கிறது, பிறப்பு, இறப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அரசியல் அங்கீகாரம், அரசு வேலை மற்றும் பரிணாம வளர்ச்சி, அவங்களுடைய பல்வேறு சுதந்திர வாழ்வியல் முறை, அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் சூழல் போன்றவற்றை அறிவியல் ஆய்வு கண்ணோட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்குண்டான சூழலை ஒருங்கிணைத்து வகைப்படுத்துவதற்கு இவ்வாறான பாப்புலேஷன் சென்சஸ் சொல்லக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரும் முக்கியத்துவத்தை வழிவகை செய்துள்ளது. இவ்வாறு செய்வதற்கு ஆங்கிலேயருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பெரும் உதவியாக இருந்தது. இவ்வாறு செய்யப்பட்ட பின்பு அவனுடைய பொருளாதார வளர்ச்சி நிலை தற்பொழுது இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைக்கு அவர்கள் பின்னோக்கி பார்க்கும் பொழுது எவ்வாறு பெரும் உதவியாகும், பெரும் பொருளாதார வாழ்வியல் சூழலை வளர்ச்சியடை செய்வதற்குண்டான முன்னெடுப்பை ஒவ்வொரு அரசியல் நல திட்டங்களும், கல்வி மற்றும் மருத்துவம், உணவு பழக்க வழக்கங்கள், தனிமனித சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார தொழில்நுட்ப கையாளும் முறை போன்றவற்றிற்குண்டான வசதி வாய்ப்பினை பெறுவதற்கு அரசினுடைய நலத்திட்டங்களுடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து பயன்படுத்தும் முறைக்கு இவ்வாறான சரி விகிதமான சமமான வளர்ச்சிக்கு வகைப்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் சூழல் பெரும் உதவியாக இருந்தது. இவ்வாறான நிலையினுடைய மாற்றத்திற்கு பழங்குடி மக்களுடைய அரசியலமைப்பினுடைய நெறிமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவங்களுடைய நலத்திட்டங்களுடைய பங்களிப்பு, அவங்களுடைய பொருளாதார சலுகைகள் இருப்பதும், அன்றிலிருந்து இந்தியாவின் பழங்குடியினுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்குண்டான நிலையை பெரும் பங்களிப்பாக இருக்கிறது. யார் பழங்குடியினர் என்று தேவையை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக பொருளாதாரத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வகைப்படுத்த மூலமாகவும் அவர்களை சன் ஆஃப் தி சாயில், அதாவது பூர்வகுடி மக்கள், அந்த மண்ணின் மைந்தர்களாக அடையாளம் கண்ட பின்பு அவங்களுடைய எண்ணிக்கையை, அவங்களுடைய வாழ்வியல் முறையை நாம் ஆய்வின் மூலமாக எளிமையாக ஒரு அடையாள அங்கீகாரத்தை நாம் அறிய முடிகிறது. இந்திய துணைக்கண்டத்தின் மக்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் மதங்களை பற்றிய எழுதிய இஸ்லாமிய பொற்காலத்தைச் சேர்ந்த இடைக்கால பாரசீக அறிஞர் அரபு ரைஹான் அல் பிருனி ஒப்பிட்டு இனவியல் வகை ஆய்வுகளை நேரில் மேற்கொண்ட முதல் அறிஞர்களில் ஒருவரான மற்றும் ஒரு வேட்பாளர் அக்பர் எஸ் அகமதுவின் கூற்றுப்படி நவீன மானுடவியலாளர்களைப் போலவே அவர் ஒரு குறிப்பிட்ட குழுவினருடன்
விரிவான பங்கேற்பாளர் கண்காணிப்பில் ஈடுபட்டார். அவ்வாறு மொழியை கற்றுக்கொண்டார் மற்றும் அவர்களுடைய முதன்மை நூல்களை படித்தார். மேலும் அவரது கண்டுபிடிப்பானது புறநிலை மற்றும் நடுநிலை தன்மையுடன் குறுக் ஆய்வின் மூலமாக அவர்களை அறிய முடிந்தது. அதாவது ஒரு இனக்குழுவை நாம் ஆய்வு செய்ய, அதாவது கிளாசிபிகேஷன், அதாவது வகைப்படுத்த செய்வதற்கு உண்டான சூழலில் நாம் முன்னெடுக்கும் பொழுது அந்த ஆய்வு செய்யக்கூடிய இனக்குழுக்களுடைய மொழியை நாம் கற்றறிந்திருக்க வேண்டும். அவர்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய வாழ்வியல் சூழலையும் அவருடைய வசிப்பிடங்களுக்கு சென்று நேரடியாக களம் காண்டு ஆய்வு செய்யும் பொழுது முழுவதுமாக ஆதாரப்பூர்வமாக அவர்களுடைய வாழ்வியல் முறையை நாம் அவர்களோட ஒன்றோடு கலந்து ஆத்மார்த்தமான ஆய்வினை நாம் முழுவதுமாக ஆய்வு செய்து நாம் சமர்ப்பிக்கும் பொழுது ஒரு குவாலிட்டி ரிசர்ச், அதாவது தர ஆய்வறிக்கையை நாம் ஆய்வு செய்து சமர்ப்பிக்க முடியும். இவ்வாறான ஆய்வறிக்கை நேரில் சென்று, அதாவது பிரைமரி டேட்டா நேரடியாக சென்று ஆய்வு செய்து தகவல்களை நாம் சேகரிக்கும் பொழுது அந்த நேரடி கள ஆய்வு மிகப்பெரிய அனுபவத்தையும் அனைத்து ஆய்வியல் நெறியாளர்களிடம் கலந்துரையாடல் செய்யும் பொழுது அவர்கள் பல்வேறுபட்ட கோணங்களுடைய கேள்விகளையும் நாம் ஒருங்கே உணர்ந்து அந்த கள சூழலை நாம் புரிந்து மானுடவியல் ஆய்வினுடைய முழுமையும் நாம் சமர்ப்பிக்கும் ஒரு ஆய்வு கட்டுரையாக நாம் இருக்கும். இவ்வாறான ஆய்வு முறை இனவியல் ஆய்வுகளை நாம் முழுவதுமாக மானுடவியல் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை ஆய்வினை நாம் முழுவதுமாக ஆய்வு செய்ய முடிகிறது. பழங்குடி மக்களுடைய ஆய்வின் வகைப்பாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக அவர்கள் பழங்கால மக்கள் பல்வேறு தொழிலின் அடிப்படையில் அவர்கள் பழங்குடி மக்கள் என்றும் பழக்க வழக்கங்களை கொண்டுள்ளதாக ஆய்வு கண்ணோட்டம் கூறுகிறது. ஆம், வேட்டையாடும் தொழிலை மட்டுமே செய்து கொண்டு தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் தன்னுடைய தேவையிலும் பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் பழங்காலத்தில் அதிகப்படியாக தற்போது குறைந்திருக்கிறார்கள். அவர்கள் வேட்டையாடும் மக்கள் இனக்குழுக்களாக இன்றும் வாழ்ந்து கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அதேபோல் மண்பானைகள் செய்வது, உழவு தொழில் செய்வது, நெசவு தொழில் செய்வது, விவசாயம் செய்வது, ஏற்றுமதி செய்வது, வியாபாரங்கள் பல்வேறு நாடுகளுக்கும் பல்வேறு தீவுகளுக்கும் பல்வேறு நகரங்களுக்கும் சென்று வாணிபம் மேற்கொள்வது, அரசியல் செய்வது, போர் செய்வது என்று ஒவ்வொரு இனக்குழுக்களுக்குண்டான வாழ்வியல் நெறிமுறையை ஒவ்வொரு இனக்குழுக்களும் கொண்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் மானுடவியல் அறிஞர்கள் ஆய்வு செய்து சமர்ப்பித்தனர். அவ்வாறான ஆய்வியல் நெறிமுறை தற்பொழுதும் அவருடைய வாழ்க்கை முறையை, அவங்களுடைய வாழ்வியல் அடிப்படை தொழில் முறையையும் கொண்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு நாட்டுக்குண்டான சட்ட நெறிமுறைகளின் அடிப்படையில் வாழ்க்கை சூழலை மாற்றி அமைத்துள்ளனர். இருந்த போதிலும் இன்றும் பண்பட்ட வாழ்வியல் தொழில் முறையை சிறிது சிறிதாக அங்காங்கே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களையும் நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான செயல் என்றும் பழமை மாறாது. அவங்க பழங்குடி இன மக்களின் பழமையான தொழில்களை, கைவினைப் பொருட்களையும் அவங்களுடைய முன்னோர்களுடைய பரம்பரை பூர்வீக தொழில்களையும் செய்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த தொழிலின் அடிப்படையில் தற்பொழுது அவர்களை ஜாதி என்று அழைக்கக்கூடிய தன்மையை பார்க்க முடிகிறது. அவ்வாறு பார்க்கும் தன்மை அது சாதி அல்ல, தொழிலின் அடிப்படையில் அவங்க வாழ்ந்த தொழில் முறை, அவங்க செய்யும் தொழில் தன்மைக்கு தகுந்தார் போலே அவர்களுடைய உடல் தூய்மை, உடை தூய்மை இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம், தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்திட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மக்கள் செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய தொழிலில் அவங்களோட தொழிலுக்கு தகுந்த மாதிரியான உடைகளை அணிவதையும் நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உயர் பதவியாக இருக்கக்கூடிய ஆட்சி பணிக்கும் மருத்துவத்துறைக்கும் தகுந்தாற்போல், அதேபோல் நீதித்துறைக்கும் வழக்காடு துறைக்கும் தகுந்தாற்போல், ஆசிரியர் துறைக்கும் தகுந்தாற்போல், மாணவர்களுடைய
தனி துறைக்கும் தகுந்தாற்போல் அவங்களுடைய ஆடைகளும் அவருடைய பழக்க வழக்கங்களும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இதே போல்தான் பழங்கால மக்கள் அவங்களுடைய தொழிலுக்கு தகுந்தாற்போல் உடை அணிந்தனர், உணவு பழக்க வழக்கம் மேற்கொண்டுள்ளனர், உபகரணங்களை கையாண்டனர். ஆம், சலவை தொழில் செய்யும் நபர்கள் நீர்நிலைகளில் அவர்கள் அதிகமாக நிலையை பணியாற்றும் போது ஆடைகள் குறைவாகும். விவசாய தொழில் செய்யும் நபர்கள் விவசாய வெயிலில் வியர்வைக்கு மண் அதிகமாக உடலில் படக்கூடிய நிலை இருப்பதால் உடைகள் குறைவாகும். வாணிபம் செய்யக்கூடிய நபர்கள் உடைகள் அதிகமாகும். மற்றும் வியாபாரம் நோக்கி செய்யக்கூடிய உடைகள் அதிகமாகும். மற்றும் நடனம் நாட்டியங்கள் தகுந்த உடைகள் அதிகமாகும். மற்றும் மண்பானங்கள் செய்வதற்கு தகுந்த உடலில் உடைகள் குறைவாகும் போன்ற தன்மையில் அடிப்படையில் அவர்கள் ஆடைகள் அணிந்தனர். ஆம், நாம் இந்தியாவின் பாரத தேசத்தின் மகாத்மா தந்தையாக கருதப்படும் நாம் மகாத்மா காந்திய அடிகளின் வாழ்வியல் முறையில் அவர்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு முறை வந்திறங்கிய பொழுது அங்கிருக்கிற மக்கள் மேலாடையின்றி இருப்பதை அவர் உணர்ந்தார். உணர்ந்து அவர்களுடைய நிலையை அறிந்து ஏன் அவர்கள் மேலாடையின்றி அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்ற தகவலை கேட்டு பெற்றதற்கு அவர்கள் அனைவரும் விவசாய மக்கள், விவசாயிகளுடைய மக்களுடைய வாழ்வில் சூழல் இயற்கையாகவே அவர்கள் வெயிலின் தன்மையை உடலில் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியவும் மற்றும் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்களுடைய இந்த நிலையில்தான் அவர்கள் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது என்ற தகவலை அறிந்து அவங்கள் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் மற்றும் அவங்கள் மக்களில் ஒருவராக நானும் இருக்க விரும்புவேன் என்று அன்றிலிருந்து மதுரையில் அவர்கள் மேலாடையை கழட்டி அதுக்குண்டான சபதங்களையும் அவங்களுக்குண்டான வாழ்வியலில் ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சூழலை மக்களின் பிரதிநிதியாக தன்னை வெளிப்படுத்தி ஒப்பிட்டுக் கொண்ட ஒரு நிகழ்வு அன்றிலிருந்து அவர்கள் மேலாடை அணிந்ததை துறந்த விட்டார் என்றதை நாம் பல்வேறு ஆவணங்களிலும் அதிகாரப்பூர்வமாக நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான அடையாளங்கள் மக்களால் வாழும் பொழுது அவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு வாழ்வியல் முறையை நம்மளை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆம், குறிப்பாக நாம் ஒரு குழந்தையை ஆனந்தமாக தூக்கி அவர்களை அரவணைக்கும் பொழுது குழந்தையினுடைய மனநிலைக்கு ஏற்ப நாம் மாறும் பொழுது அந்த குழந்தை நம்மை ஏற்றுக்கொண்டு இன்முகத்தோடு நாம் அணுக முடியும். அதேபோல் கோபமாக, ஆக்ரோஷமாக, பயம், அச்சுறுத்தல் உண்டான தன்மையில் முகபாவனையை வைத்துக்கொண்டு குழந்தையை நாம் குழந்தையிடம் அருகில் நாம் செல்லும் பொழுது குழந்தையுடைய முகபாவனை, அவங்களுடைய செயல் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் தன்மைக்கு ஏற்ப அவங்களுடைய செயல் இருக்கும். பயம் கொண்டு அஞ்சி நகரும் தன்மையில் அவர்களுடைய நிகழ்வு இருக்கும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு தான் அனைத்து இனக்குழு மக்களும் அனைத்து வயது ஒத்த பாலின கூடிய மக்களும் ஆண் பெண் இருபாலரும் மூன்றாம் பாலினத்தினரும் அனைவருமே அவனுடைய உணர்வு பழக்க வளங்களுக்கு தந்தார் போல் எவர் ஒருவர் அருகில் அணுகி அவர்களுடைய அன்பு பாசம் அவங்களுடைய வாழ்வியல் நெறியை ஆய்வுக்கு நாம் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுள் ஒருவராக நாம் மாற்றம் கொண்ட சூழலை கொண்டு நாம் அவர்கள் இணையும் பொழுது அவர்களை முழுமையாக புரிந்து முழு தகவலையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை அணுக முடிகிறது. இவ்வாறான வாழ்க்கை சூழல் தான் நம் மானுடவியல் ஆய்வில் ஒவ்வொரு மானுடவியலாளர்களும் மேற்கொண்டு பல ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வியல் இன்பத் துன்பங்களை விளக்கி ஆய்வுக்காக பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை மேற்கொண்டு பல்வேறு ஆய்வு முறைகளை அரசுக்கும் ஆய்வு மாணவர்களுக்கும் சமர்ப்பித்து அவருடைய வாழ்க்கையில் தன்மையை உலகுக்கு பல்வேறு மேற்கோள்களை கொண்டு பல்வேறு மாற்றங்களுக்கும் அவங்க பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்வதற்குண்டான முன்னெடுப்புகளையும் இவ்வாறான ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளன. இவ்வாறான சூழலை நாம் அகமதுவின் கூற்றுப்படி
நவீன மாண்டவியலாளர்களைப் போலவே அவர் ஒரு குறிப்பிட்ட குழுவினருடன் விரிவான பங்கேற்பாளர் கண்காணிப்பில் ஈடுபட்டார். அவர்கள் மொழிகளை கற்றுக்கொண்டார் மற்றும் அவர்களின் முதன்மை நூல்களை படித்தார். மேலும் அவர்களது கண்டுபிடிப்புகளை புறநிலை மற்றும் நடுநிலைமையுடன் குறுக்கு அணுகுமுறையுடன் அணுகினார். ஆம், ஒவ்வொரு இனக்குழுவினுடைய மொழியை கற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்வியல் சூழலை இணங்கி நாம் செய்யும் பொழுது இவ்வாறான நிலை மற்றும் தன்மை மேற்கொள்ள முடிகிறது. ஆம், கலாச்சார ஒப்பீட்டுகளை பயன்படுத்தி வழங்கினார். இருப்பினும் வழக்கமான அர்த்தத்தில் அவர் ஒரு மானுடவியலாளராக கருத முடியாது என்று மற்றவர்கள் வாதிடுகின்றனர். மத்திய கிழக்கு, மத்திய தரைக்கடல் மற்றும் குறிப்பாக தெற்காசியாவில் உள்ள மதங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் பற்றிய விரிவான ஒப்பீடு ஆய்வுகளை அவர் எழுதினார். பிரூனியன் ஒப்பீடு குறுக்கு கலாச்சார ஆய்வின் பாரம்பரியம் முஸ்லிம் உலகில் இன் கல்தூனின் 14ஆம் நூற்றாண்டின் வரை தொடர்ந்தது. இவ்வாறான ஆய்வியல் சூழல் இந்தியா, ஆசிய நாடுகள் மற்றும் இந்தியா போன்ற முன்னாள் பிரிட்டிஷ் காலனிகளும் மாண்டவியலை படிக்கும் தங்கள் சொந்த மரபுகளை வளர்த்து கொண்டன. இந்தியாவில் 1784ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி கொல்கத்தாவில் ஒரு தத்துவவியலாளர் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் ஆசியடிக் சொசைட்டி நிறுவப்பட்டது. இருப்பினும் இந்தியாவில் உள்ள இந்த முன்னோடி கற்றல் மையத்தில் மாண்டவியல் தனித்தனியாக படிக்கப்படவில்லை. ஆசிய சங்கத்தின் அறிஞர்கள் மொழி, வரலாறு, கலை மற்றும் அறிவியல் ஆகியவற்றை படித்தனர். ஆம், அதாவது மாண்டவியல் அறிவியலை மாண்டவியலுக்கென்றே ஒரு தனிமையான ஒரு ஆய்வு முன்னேற்பாடை எடுக்காமல் ஆசிய மொழிகளையும் மற்றும் வரலாறு, கலை மற்றும் அறிவியல், ஒவ்வொரு இனக்குழுக்குண்டான மொழிகளையும் கற்றுக்கொண்டு அவனுடைய வரலாற்று பின்புலத்தையும் கற்றுக்கொண்டு அவனுடைய வாழ்வியல், கலை, தொழில், மரபு போன்றவற்றையும் கற்றுக்கொண்டு அறிவியல் கண்ணோட்டத்தோடு உளவியல் நெறிமுறையோடு ஆய்வின் முறையை அவர்கள் கையாண்டு மக்களுடைய வாழ்வியல் முறையை தொகுத்து கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடு செய்து அவர்கள் சமர்ப்பித்துள்ளனர். இந்தியாவில் மாண்டவியலுக்கு அடுத்து உத்வேகம் 1881 பிரிட்டிஷ் நிர்வாகத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகளுடன் வந்தது. ஆம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் நிர்வாகம் செய்யும் பொழுதுதான் இந்தியாவில் மாண்டவியலுக்குண்டான அடிப்படை கூறுகளை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய வகைப்பாட்டின் ஆய்வின் முறையை நாம் ஒழுங்குபட பட்டியலிட முடிந்தது. மக்களுடைய எண்ணிக்கையையும் இனக்குழுவுடைய எண்ணிக்கையையும் வரையறை செய்ய முடிந்தது, வகைப்பாடு செய்ய முடிந்தது. அவனுடைய எந்தெந்த இடங்களில் எவ்வளவு மக்கள் தொகை பரவி வாழ்கிறார்கள் என்ற நெறிமுறையை நாம் ஆய்வு செய்து தொகுக்க முடிந்தது. இவ்வாறான தொகுப்பு ஒரு மனிதனுக்கு பெரும் ஊன்றுகோல் போல், பெரும் தனிமையில் வாழும் மனிதனுக்கு அவர்களுடைய சுய தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு பெரும் ஆயுதம் போல் இருக்கும் என்ற தன்மையில் அந்த மக்களுடைய வாழ்வியல் சூழலை ஆய்வு செய்வதற்குண்டான அடிப்படை ஏடுகளாக இது பெரும் உதவியாக அமைந்ததை நாம் பார்க்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகளுடன் வந்தது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு மற்றும் அதன் வெளியீடுகள் பெரிய அளவிலான மாண்டவியல் தகவல்களை உள்ளடக்கியது. ஆம், மற்றும் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் சர் H.S. ரிச்லி 1851 முதல் 1911 வரை இன வகைப்பாட்டை உருவாக்கினார். ஆம், மக்கள் தொகை மாண்டவியல் இன வகைப்பாடு, இனக்குழுக்களுடைய வகைப்பாட்டை அவர் வகைப்படுத்தி பட்டியலிட்டார். 1851 முதல் 1911 வரை. ஆம், கிட்டத்தட்ட 61 ஆண்டுகளை மேற்கொண்டு வகைப்படுத்தினார். 1908 இந்திய மக்கள் தொகை
இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கவனம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மாறியது. 1908 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கவனம் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மாறியது. இந்தியாவில் உள்ள தேசிய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி புனரமைப்புக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டியது. ஆம், இந்தியாவுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேசிய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை புனரமைப்பதற்கு, புத்துயிர் பெறுவதற்கு, அவர்களை புத்தாக்கம் செய்வதற்கு மக்களுடைய பெரும் வாழ்வியல் சூழலை நாம் ஆய்வு செய்யும் போது மக்களுடைய தேவையை சார்ந்து அவங்களுடைய வாழ்வியல் தொழில்நுட்பங்கள், அவங்களுடைய முன்னெடுப்புகள் அரசாங்கம் இருக்குமே ஆனால் அந்த அரசாங்கத்தினுடைய பெரும் வளர்ச்சியாக இருக்கும் என்பதை ஒப்புக்கொண்டு மக்கள் தொகை வாழ்வியல் முறையை வளர்ச்சியை புனரமைக்கும் பொருட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் அரசாங்கம் பெரும் ஆர்வம் காட்டியது. இவ்வாறான இந்திய மாடுவியல் அடுத்த உத்வேகம் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இந்திய மாடுவியல் அடுத்த உத்வேகம் 1881 இருந்த நிலையில் இந்தியாவில் மாடுவியல் பற்றிய முதல் தொழில்முறை இதழ் 1886 ஆண்டில் நிறுவப்பட்ட மாடுவியல் சங்கத்தின் ஜேர்னல்ஸ் இதழின் நிறுவன ஆசிரியர் எட்வர்ட் டைரல் லீத் ஆவார். இவர் மும்பை இந்த இதழில் 1973 ஆண்டு வரை தொடர்ந்து மாடுவியல் முதலில் இனவரவியல் என்ற பெயரில் 1914 நடைபெற்ற முதல் இந்திய அறிவியல் காங்கிரஸ் சங்கத்தின் கூட்டத்தில் ஒரு பிரிவாக சேர்க்கப்பட்டது. அதன் பின்னர் இந்திய அறிவியல் காங்கிரசின் முன்னோடி இந்திய மாடுவியலாளரான PS குஹா, SS சர்க்கார் போன்றவற்றிலும் இந்த தலைப்பு தொடர்ந்து சேர்க்கப்பட்டது. ஆம், இந்திய மக்களுடைய மாடுவியலுடைய ஆய்வு முறையும் அவருடைய பட்டியலிடும் வகைப்பாட்டு முறையும் தொடர்ந்து அரசின் கவனம் செலுத்தப்பட்டது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மக்களும் ஆங்கிலேயருடைய ஆட்சி முறை நீக்கப்பட்ட பின்பு இந்தியாவினுடைய மக்கள் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இவர்களுடைய இனக்குழுவினுடைய ஆய்வு முறை பெரும் உதவியாக இருந்தது. அவர்கள் பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகை எண்ணிக்கையின் கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களும் 5 இயர் பிளான் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டு திட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில், அவங்களுடைய சதவீதத்தின் அடிப்படையில் பின்னோக்கியே இருக்கக்கூடிய அடிப்படையான அப்பர், மிடில், லோயர் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகள் அவங்களுடைய பட்டியல் வகைப்பாடு செய்து பொருளாதார தேவைகளுக்கு தகுந்தாற் போல் அரசுடைய சலுகைகளும் கல்வி சூழலும் மாணவர்களுக்கும் அவருடைய தேவைக்கும் அடிப்படை சட்டத்திட்டங்களை வகைப்பாடு செய்து அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சட்டங்களாக நிறுவப்பட்டது. இவ்வாறு ஐராவதி கார்கே, சுராஜித் சின்கா, பிரணாப் கங்குலி மற்றும் பல சிறந்த அறிஞர்கள் இந்திய அறிவியல் காங்கிரசின் மாடுவியல் பிரிவில் தங்கள் ஜனாதிபதி விரிவுரைகளை நிகழ்த்தினர். முதல் மாடுவியல் துறை நிறுவப்பட்டது. மாடுவியலுக்கென்று ஒரு துறை இல்லாத ஒரு வாழ்வியல் முன்னாடில் தற்பொழுது மாடுவியலுக்கு ஆந்த்ரோபாலஜி ஆஃப் இண்டோஜினியஸ் பீப்புள் ரிசர்ச் ஸ்டடிஸ் சென்டர் போன்ற மாடுவியலுக்குண்டான துறையை அன்று முதல் ஆய்வு செய்து நிறுவப்பட்டும் பொழுது மாணவியலுடைய வளர்ச்சிக்கு பெரும் முன்னெடுப்பை எடுப்பதற்கு கல்வியல் துறையில் இவ்வாறான சூழல் பெரும் பங்கெடுப்பை கொண்டுள்ளது. இவ்வாறான சூழலுக்கு மக்களுடைய வாழ்வியல் தேவைக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நுட்பங்களும் சட்ட நெறிமுறைகளும் ஒரு சுதந்திரத்தின் கூடிய கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய எண்ணிக்கை ஆய்வு போன்றவற்றை பெரும் உதவியாக இருந்ததை நாம் பார்க்க முடியுது.
இவ்வாறு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை எடுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் மற்றும் கல்வி கற்றோருடைய எண்ணிக்கை, அது ஆண் பெண் இருபாலருடைய எண்ணிக்கை மற்றும் மக்களுடைய வளர்ச்சி விகிதம், தனிநபர் வருமானம் மற்றும் வயது முதிர்ந்தோருடைய எண்ணிக்கை, யங் இளம் வயது உடையவருடைய எண்ணிக்கை, குழந்தைகளுடைய எண்ணிக்கை, வயது ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் மக்களுடைய எண்ணிக்கையும் மற்றும் ஊனமுற்றோர் மற்றும் உடல் ஆரோக்கியத்தினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், தொழில்நுட்பம், வாழ்வியல் நெறிமுறை போன்றவற்றை ஒப்பீடு செய்வதற்குண்டான அடிப்படை கூறுகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு உள்ளதை நாம் பார்க்க முடியுது. தற்பொழுது இந்தியாவில் நிலவி வரும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற முறைக்குண்டான கோரிக்கை பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் வகுத்து வருகிறது. ஆம், ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட இனவியல் ரீதியாக மேற்கொண்ட கணக்கெடுப்பு தற்பொழுது அதை அரசியல் சாசனத்தில் அவர்கள் சாதியின் அடிப்படையில், அதாவது இனக்குழுக்களுக்குண்டான பெயர்கள் பழங்காலங்களில் கூறப்பட்ட பெயர்களை பட்டியல் செய்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஆங்கிலேயருடைய பட்டியல் முறையை அதை அரசு பல்வேறு பொருளாதார சலுகையின் அடிப்படையில் மக்களுக்கு வழிவகை செய்தது. அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டாலும் அதை அரசாங்க ஆவணத்திலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய வெளியீடுகளில் ஜாதிய முறையில் கூடிய தகவல் அல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணிக்கையும் மாநிலத்தினுடைய மக்களுடைய எண்ணிக்கையும் வகைப்பாடு செய்தும் மற்றும் கிராமங்கள், நகரங்கள், பெரும் நகரங்களுடைய எண்ணிக்கையும், மாவட்டத்தினுடைய ரீதியாக மக்களுடைய எண்ணிக்கையும், மக்களுடைய அடர்த்தியும், பிறப்பு இறப்பு போன்ற எண்ணிக்கையினுடைய அடர்த்தியும் அடிப்படையில் மக்கள் வாழும் வாழ்க்கை முறையை ஒப்பீடு செய்வதற்குண்டான முறையை மட்டுமே அரசு தன்னுடைய ஆவண ஏட்டில் வெளிப்படையாக வெளியிட்டுக் கொண்டான தன்மையை வெளியிட்டதை நாம் பார்க்கலாம். இவ்வாறான நெறிமுறை இனக்குழுவின் ரீதியாக வெளியிடுவதற்குண்டான முன்னெடுப்பை தற்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆய்வு செய்வதற்குண்டான ஆய்வு நெறிமுறையை மக்கள் கோரிக்கையின் அடிப்படையில் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறு ஏற்றுக்கொண்டு ஆய்வு செய்து அந்த ஆய்வை வெளியிடும் பொழுது எவ்வாறான வாழ்வியல் நெறிமுறை ஒவ்வொரு இனக்குழுக்களும் கையாண்டு இருக்கிறது, எந்த அடிப்படையில் அதாவது தடைகள் ஒவ்வொரு இனக்குழுக்களும் இருக்கிறது, அந்த ஒப்பீட்டு முறையில் எந்த இனக்குழுக்கு அதிகமான அரசு சலுகைகளை பெற்று வளர்ச்சி அடைந்திருக்கு, எந்த இனக்குழு இன்றும் நடுத்தரத்திலும் கீழ்த்தரத்திலும் வளர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது, எவ்வாறான அணுகுமுறையை நாம் மேற்கொண்டு அவர்களும் சரிசமமாக மேலெடுத்து நடுத்தர வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு அனைவரும் சமம் என்ற நிலையில் பொருளாதார வளர்ச்சியை, தனிநபர் வருமானத்துடைய வளர்ச்சியை மேல்ந்து கொண்டும் வாழும் வாழ்க்கை முறைக்குண்டான தன்மைக்கு எவ்வாறு நாம் ஊக்கப்படுத்துவது, அரசு நலத்திட்டங்களை எவ்வாறு நாம் தொகுத்து வகை செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்குண்டான வாழ்வியல் நெறிமுறையை வகுப்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இனக்குழு ரீதியாக, அதாவது ஆங்கிலேய அரசு வழிவகுத்த ஜாதி பட்டியலினுடைய அடிப்படையில் ஆய்வு செய்து பட்டியலிடும் பொழுது அவர்களுக்குண்டான சலுகைகளையும் மற்றும் அவங்களுடைய வளர்ச்சி விகிதத்தை ஒப்பீடு செய்வதற்கு பழங்காலங்களில் ஆங்கிலேயர் ஆய்வு செய்த காலம் தொட்டு தற்பொழுது வரை ஒவ்வொரு இனக்குழுவும் எத்தனை சதவீதத்தின் அடிப்படையில், அதாவது கால்குலேஷன் எண்ணிக்கையில் நாம் ஆய்வு செய்து அவளை ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் பின்பு பொருளாதார கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு சலுகைகள் மற்றும் முன்னெடுப்பு வழங்கும் பொழுது ஒரு முழுமையான வளர்ச்சியை சரி விகிதமாக மேற்கொள்ளும் நிலையை நாம் பார்க்க முடியும். இவ்வாறான வழிவகை செய்வதற்குண்டான நிலையில் நாம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டோஜீனியஸ் பீப்புள், அதாவது பழங்குடி மக்களுடைய வகைப்பாடை நாம் ஆந்த்ரோபாலஜி ஆஃப் இண்டோஜீனியஸ் பீப்புள் சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுடைய மாண்டவியல் வாழ்வியல் மேம்பாட்டுவதற்கு இந்தியாவில் மாண்டவியல் பற்றிய முதல் ஆய்வையும்
முழுமையான ஒரு வளர்ச்சியை நிறுவுவதற்கு இவ்வாறான ஆய்வியல் கண்ணோட்டம் பெரும் பங்கை மேற்கொள்ளும். அவ்வாறு மேற்கொள் செய்வதற்கு நாம் முன்பே கூறிய தன்மையின் அடிப்படையில் நாம் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகிலும் பல்வேறு கண்டங்களில், அதாவது குறிப்பாக ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களிலும், அமெரிக்கா கண்டங்களிலும், ஆசிய கண்டங்களிலும் மக்கள் வாழ்வியல் சூழல், அதாவது புவியியல் அடிப்படையில் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்குட்பட்ட சூழல் அடிப்படையிலும் தங்களுடைய உணவுகளையும் தங்களுடைய தொழில்களையும் தங்கள் வாழ்க்கை நெறிமுறைகளையும் கொண்டு தன்னுடைய சந்ததியினரை அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வியல் நெறிமுறைக்கு தன்னுடைய கற்று தேர்ந்த அனுபவ அறிவையும் தன்னுடைய ஆரோக்கியத்தையும் விட்டு செல்லும் மக்களாக தற்பொழுதும் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை அடுத்த தலைமுறையினருக்கு கொடுத்து செல்லும் என்ற முன்னெடுப்பை அனைத்து இனக்குழுக்களும் ஒருங்கே மேற்கொண்டு வருகின்றனர். ஆம், ஒவ்வொரு இனக்குழுமே எப்பொழுதும் ஒரு மேம்பட்ட வாழ்வியல் நெறிமுறையை மட்டுமே நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும், அவை வளர்ச்சியை நோக்கிய வாழ்வியல் முறையாக இருக்க வேண்டும் என்பதை அனைத்து இனக்குழுக்களும் கொண்டுள்ளதை நாம் மறுக்க இயலாது. அவ்வாறே தான் பறவைகளும் விலங்குகளும் அனைத்து ஜீவராசிகளும் ஒவ்வொரு பருவநிலை மாற்றத்துக்கு தகுந்தாற்போல், ஒவ்வொரு புவியியல் கூறுக்கு தகுந்தாற்போல் அவர்கள் தன்னுடைய தட்பவெப்ப வாழ்வியல் வசிப்பிடங்களை வகுத்து அதற்கு தகுந்தாற்போல் கூடு கட்டுதல், மர பொந்துகளில் வாழுமுதல், மழை பெய்யும் பொழுது மரக்கிளைகளில் அவர்கள் வசிப்பிடங்கள், குகைகளில் வாழுதல், பாறை இடுக்குகளில் வாழுதல், விலங்கினங்கள் தன்னுடைய வாழ்வியல் முறையை எவ்வாறு வகை செய்துள்ளோ அதேபோல் மனித இனங்களும் முன்பு பல்வேறு கண்டங்களில் மழை காலங்களிலும் மலை பிரதேசங்களில் மரப்பொந்துகளிலும் மலை குகைகளிலும் வாழ்ந்து தற்பொழுது குடிசைகள் அமைத்து இயற்கை வாழ்விடங்கள் கொண்டு தற்பொழுது செயற்கை கட்டிடங்கள் கட்டி தனக்கென்று ஒரு வாழ்வியல் வசிப்பிடங்களை தான் விரும்பிய தந்தார்போல் மாளிகைகள் கொண்டு தன்னுடைய பொருளாதார சூழலுக்கு தந்தார்போல் தன்னுடைய வசிப்பிடங்களையும் தன்னுடைய தொழில் முறையையும் முன்னெடுத்து அவனுடைய முழு சுதந்திரத்தையும் முழு இயற்கை வாழ்வியல் நெறிமுறையை அப்பாற்பட்டு தன்னுடைய செயற்கை தொழில்நுட்ப பொருளாதார சூழலுக்கு தந்தார்போல் அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கை முறையை வாழ்ந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான வாழ்க்கை சூழல் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல்வேறு நூற்றாண்டுகளிலும் மேம்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வாறான வாழ்க்கை சூழல் பழங்காலங்களில் விலங்கினங்களை தன்னுடைய அடிப்படை வாழ்வியலுக்கு தேவைக்கு வளர்ச்சிக்கு பயன்படுத்திய மக்களாக ஒவ்வொரு இனக்குழுக்களும் கொண்டுள்ளனர். ஆம், குறிப்பாக கழுதை, குதிரை போன்ற மாடு, எருது போன்றவை தன்னுடைய பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான சுமை தூக்கியாகவும் வெகு விரைவாக ஒரு தூரத்தை கடக்கும் ஒரு வாகனமாகவும் பயன்படுத்தியதை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறு பயன்படுத்தும் பயன்பாடு அவனுடைய வாழ்க்கை முறையில் தன்னுடைய உடலினுடைய ஆற்றலை சேமித்து விலங்கினுடைய துணை கொண்டு தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யும் வாழ்வியல் முறையை பழங்காலங்களில் கையாண்டினர். தற்பொழுது அவையை மாற்றம் செய்து பல்வேறு இடங்களுக்கு சாலை வசதி செய்யும் சூழலும், பல்வேறு இடங்களுக்கு பாலங்கள் கட்டுதலும், பல்வேறு இடங்களுக்கு தொழிற்சாலை வசதிகளும், விமானம் உந்ததிகளும் மற்றும் பெட்ரோல் டீசல் போன்ற உபகரணங்கள் கொண்டு ஆயுள்கள் மூலமாக இயங்கும் இயந்திரங்களை மனிதர்கள் தொழில்நுட்ப ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடித்து வெகு விரைவாக குறுகிய காலங்களில் ஒரு இடத்தை இன்னொரு இடத்திற்கு மைக்ரேஷன் இடம்பெயரும் சூழலை விரைவாக தன்னுடைய வாழ்வில் தொழில் தேவைகளுக்காக இடங்களை கடக்கும் சூழலை ஏற்ப தொழில்நுட்பத்தை கையாண்டு வருகின்றனர். இவை தவிர்த்து கைபேசி, கணினி போன்றவற்றின் மூலமாக தகவல்களை விரைவாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு வாழ்வியல் தொழில்நுட்ப தேவைக்கு தகுந்தாற்போல் வழிவகை செய்து அதே தொழில்நுட்பத்திற்குண்டான தேவைகள் சார்ந்த
வளர்ச்சியை கையாண்டு தன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டு வாழும் சூழலை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான வாழ்க்கை சூழல் பெரும் மாற்றத்தையும் அதிகப்படியான தாக்கத்தையும் மக்கள் வாழ்க்கை தேவையில் விரைவாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை மேற்கொண்டு வருகின்ற தகவல்களையும் அனுபவத்தையும் அறிவியல் சாதனங்களையும் ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரமாகவும் விரைவாகவும் கற்று தேர்ந்த அனுபவ வாழ்வியல் நெறிமுறையை கற்றுக்கொள்ளும் சூழலையும் தொழில்நுட்பத்தை கையாளும் முறையையும் கொண்டுள்ளதை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான சூழல் பெரும் மாற்றமும் தவிர்க்க முடியாத ஒரு வாழ்வியல் முறையை தற்போதுள்ள அறிவியல் தொழில்நுட்ப மாற்றம் உலகமயமாதல் கொண்டான தேவை ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுடைய சார்ந்து வாழும் சூழலை தனிமையாகவே சுதந்திரமாக வாழும் தொழில்நுட்பத்தினுடைய உதவியால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வாழ்வியல் நெறிமுறையை வெகு விரைவாக மேற்கொண்டு வரும் நிலையை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான சூழல் வாழ்க்கை முறை மனிதனுடைய வாழ்நாளில் ஆயுட்களை குறைத்து ஆரோக்கியத்தை இழக்கும் சூழல் இருந்தாலும் தொழில்நுட்பத்தினுடைய தேவைக்கு பயன்படுத்தி அதிகப்படியான இன்பங்களையும் அனுபவங்களையும் வெகு விரைவாக அனுபவிக்கும் சூழலையும் மக்கள் மேற்கொண்டுள்ளதை விரும்பும் சூழலை இவ்வாறான அறிவியல் தொழில்நுட்ப வாழ்வியல் முறை தன்னுடைய சந்தேகத்தினர் தவிர்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான அடிப்படை தேவைகளாக இருப்பதையும் நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான தேவைகளை மாற்றங்களுக்கு நாடுகளுடைய அரசியல் சாதன கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப கையாளும் முறை, நெறிமுறை மற்றும் போக்குவரத்து சாதனங்கள் போன்றவை, அங்கு வாழும் மக்களுடைய கல்வி, தொழில்நுட்ப முறை, மொழி, கலாச்சாரம், பண்பாடு போன்றவை மற்றொரு நாட்டினுடைய இடங்களிலிருந்து வரும் முறையை ஏற்றுக்கொள்ளும் அரசியல் சட்டத்திட்ட நெறிமுறைகள் போன்றவற்றை கையாண்டு நெறிமுறைக்குட்பட்டு வழிவகை செய்யும் பொழுது அனைத்து இடங்களில் வாழும் வசிக்கும் மக்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை கண்டங்கள் விட்டு மற்றொரு கண்டங்களுடைய வாழ்க்கை முறையையும் ஆய்வின் மூலியமாகவும் அறிவியல் கல்வி தொழில்நுட்பம் மூலியமாகவும் கற்று தேர்ந்து தங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கேற்ப மக்களுடைய பழங்குடி மக்கள் மற்றும் கற்று தேர்ந்த வாழ்க்கும் வசிப்பிடக்கூடிய ஒழு மக்கள் அனைத்தையும் நாம் ஆய்வு செய்து உலகளவில் ஒரு வாழ்வியல் நெறியின் ஆய்வை மானுவியல் நுட்பத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க முடியும். இவ்வாறான நெறிமுறைகள் அமெரிக்காவில் வாழும் வாழ்க்கை முறையினுடைய பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை முறையும் மற்றும் ஆசிய கண்டங்கள், ஐரோப்பிய கண்டங்கள், ஆப்பிரிக்க கண்டங்கள் வாழும் பழங்குடி மக்களுடைய ஆய்வியல் வசிப்பிடங்கள் கண்டத்தையும் நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இனக்கூறு இன பறவியல் மூலியமாகவும் அவனுடைய ஜெனடிக் ஆய்வு மூலியமாகவும் அவனுடைய மரபணு ஆய்வுகளை ஒத்து வாழும் வாழ்க்கை முறையை ஐரோப்பாவிலும் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா கண்டங்களில் வாழும் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறை இருப்பதை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான வாழ்க்கை முறையை பார்ப்பதற்கும் நாம் ஆய்வு அறிவியல் தொழில் மூலியமாக நாம் பார்க்கும் பொழுது, இதனுடைய மரபணு சோதனை மூலியமாக நாம் செய்யும் பொழுது இனக்குழுக்கள் ஒவ்வொரு இடங்களும் இயற்கை பேரிடர் காலங்களில் தந்தார் போல் தன்னை வாழ்வியல் வசிப்பிடங்களை மாற்றிக்கொண்டு மைக்ரேஷன் இடம்பெயர்தல் மூலமாக தங்களுடைய சந்ததியினரை பாதுகாத்து தங்களுடைய உணவு தேவைக்காகவும் பருவநிலை மாற்றங்கள் அடிப்படைக்காகவும் தங்களுடைய இவ்வாறான வசிப்பிட தேவைகளுடைய மாற்றங்கள் தற்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக பருவநிலை மாற்றங்கள் எவ்வாறு ஏற்பட்டாலும் அதிலிருந்து தன்னுடைய சந்ததியினரும் தன்னுடைய வசிப்பிடங்களையும் தன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையும் பாதுகாக்கும் சொல்லும் சூழலையும் தொழில்நுட்பம் கையாளும் முறையை நாம் பார்க்க முடியுது. அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தற்பொழுது மனிதனுடைய அடிப்படை தேவையை முழுமையாக பூர்த்தி செய்வதற்கு இவ்வாறான தொழில்நுட்பங்கள் உணவு மற்றும் வசிப்பிடம், உடை மற்றும் தொழில் சார்ந்த தேவைகள் அனைத்தும் தான் வசிப்பிடங்களுக்கேவே நிரந்தரமாக இயற்கை பேரிடரிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் சூழலை தொழில்நுட்பம் இருப்பதை நாம் பார்க்க முடியுது. இவ்வாறான கல்வி முறையை நாம் பழங்குடி மக்களுடைய வகைப்பாட்டின் மூலமாக ஆய்வறிவிக்கின் மூலமாக நாம் பார்க்க முடியுது. மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திப்போம். நன்றி.